கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பின் சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டனோபோவா செரஜோனென்சிஸ். சுமார் 50 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பின் எடை கிட்டத்தட்ட 1 டன் இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் மாபெரும் அனகோண்டாவை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இந்த வகையான பாம்பு இனத்தால் நிலத்தை விட தண்ணீரில் தான் ரொம்ப சுலபமாக பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மரங்களில் வாழ விரும்பாது. இதுக்கான காரணம் அதோட ராட்சத வடிவம். பாய்ட்ஸ் அப்படிங்கிற பாம்பு குடும்பத்தை சேர்ந்த டைட்டனோபோவா நச்சுத்தன்மையற்ற பாம்பா இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா டைட்டனோபோவா அதோட இரையை பிடிக்க கூர்மையான பற்களை பயன்படுத்தும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இரையை அதிக வலிமையுடன் அழுத்தும். இப்படி செய்யும்போது இஸ்கெமியா ஏற்படும், அதாவது இதயம் மற்றும் மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் தடை செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதால அந்த உயிரினம் கண்டிப்பா இறந்து போகும். டைட்டனோபோவாவின் கீழ்த்தாடை மண்டையோட்டுக்கு பின்னாடி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதோட வாயை அகலமா திறக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா ஒரு மனிதனை அப்படியே விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இதுக்கு இருக்கு. டைட்டனோபோவா ராட்சத ஆமைகள் மற்றும் 20 அடி நீளம் இருக்கிற பழமையான முதலைகளை விரும்பி சாப்பிடும். இது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ உணவு சாப்பிடும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.